பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்த நல்ல சர்ச்சுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய சபையில் இதுவரைக்கும் எத்தனையோ சிறப்பு கூட்டங்கள் நடந்திருக்கிறது. எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. மீண்டும் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒழுங்கு செய்ய தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். காட்டுப்பிராவின் சத்தம் என்ற பெயரில் ஊழியம் செய்து வருகிறதான பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி அவர்கள் இன்றைக்கு காலையில் 4 மணி அளவில் அவருடைய சபைக்கு வந்து சேர்ந்து இப்பொழுது அவர்கள் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலையில் 10 மணி உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தர இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தோத்திர ஊழியத்து நிமித்தம் எத்தனையோ சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சர்ச்சுக்கு அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மகிமையாக அந்த ஊழியத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர்களை பயன்படுத்த ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலையிலும் 6:30 மணிக்கு நமக்கு மாலை சிறப்பு கூட்டம் இருக்கிறது. நாளைக்கு மாலையிலும் இருக்கிறது. நாளைக்கு காலையில் மீட்டிங் இல்லை. நாளைக்கு காலையில் நமக்கு செயின் ப்ரேயர் இருக்கும். சனிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செயின் ப்ரேயர் இருக்கும். அது முடிந்த பின்பு நமக்கு மாலை 6:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெப நாட்களில் அந்த சிறப்பு கூட்டம் இருப்பதனால அந்த நமக்கு ஜூம் ப்ரேயர்லாம் இருக்காது. அந்த 7 மணிக்கு மேலே உள்ள ஜூம் ப்ரேயர் இருக்காது. 2 மணிக்கு வேணால் அந்த டிஎல்பிஎஸ் ப்ரேயர் நீங்கள் நடத்தி இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜூம் ப்ரேயர் சனிக்கிழமை மாலையிலும் வெள்ளிக்கிழமை மாலையிலும் நமக்கு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல் பார்த்திங்கன்னா சிறப்பு கூட்டத்தை இருக்கிற நாட்களில் நமக்கு ஜூம் ப்ரேயர் இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 2 ஆராதனை அவங்க தான் பாஸ்டர் அவர்கள் தான் செய்தி கொடுக்கிறார்கள். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் நமக்கு சிறப்பு செய்தி அந்த சிறப்பு கூட்டத்தில் பாஸ்டர் செய்தி கொடுக்கிறார்கள். எனவே நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற நம்ம ஸ்தோத்திரம் விசேஷமாக நமக்கு 3 சிறப்பு கூடுகையும் ஒரு உபவாச ஜெபமும் ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இதில் பங்கெடுக்கணும். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துலேருந்து வருகிற ஜனங்களையும் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுடைய நடைமுறையான பேச்சு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கள் ஸ்தோத்திரம் கலோக்கியலாக மிகவும் எளிய முறையில் பாடலோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறவர்கள். எனவே ஸ்தோத்திரம் எல்லா புதுசாக வர ஆட்களுக்கெல்லாம் நல்லா புரியக்கூடிய விதத்தில் சொல்லித் தருவார்கள். அவர்கள் கிராம ஊழியங்கள் நிறைய செய்யக்கூடிய நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரர். எனவே இந்த காஸ்பல் சுவிசேஷத்தை மிகவும் அருமையாக கொண்டு போவார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் தயவாக பங்கெடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை உற்சாகத்தோடு அழைக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் முடிந்தால் காலை 10 மணி ஜெபத்துக்கு ஆண்களும் அநேகர் ஆண்களும் வந்து பங்கெடுக்க திட்டமிடுங்கள். வந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டத்தில் நமக்கு இந்த சிறப்பு கூட்டத்துக்கான காணிக்கை சேகரிக்கப்படும். அதில் நீங்கள் காணிக்கை கொண்டு வந்தால் போதும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.